நீயா நானா, இக்பால் உங்களுக்கு என்னுடைய பாடல் நிறைய போயிருக்கு. என் பாட்டை நிறைய பேர் எடுத்திருக்காங்க. என் பாடலை பற்றிய விவரங்கள் அனைத்து பாடலையும் சொல்கிறேன். என் பாடலை எடுத்தவங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். முத்துச்சம்பா பச்சை நடு குத்தத்தான் வேணும் அந்த பாட்டு. மச்சானை பார்த்தீங்களா மலவாழ தோப்புக்களை, வெட்டி வேறு பார்த்தா விடலப்புல நேற்றம், முத்துச்சம்பா பச்சை நடு குத்தத்தான் வேணும், மச்சானை பார்த்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ளே, வெட்டி வேறு பார்த்தா வெள்ளப்புல நேற்றம், அந்த நிலாவை தான் கையில் பிடிச்சேன் அந்த பாட்டு. காத்தாத்தி உன்னை காணாத நெஞ்சு காட்டாடி போகலான்னு, ஈரமான ரோஜாவை என்னை பார்த்து மூடாது, ராஜா ராஜா ராஜாச்சி ராஜேந்திர ராஜா அந்த பாட்டு. உன்னை நினச்சி பாட்டு படித்தேன் தங்கமே ஞான தங்கமே, என்னை தாளாட்ட வருவாளா இப்போ பாடல், தாளாட்ட வருவாளா, என் மனவாணி திரைவெளிக்கு வந்த பாருங்க, இசை பாடி வருகிற காட்டுக்கு உருவம் இல்லை, அதோரத்தில் ஆலமரம் ஆலமரம், மலர மலர மௌனமா அந்த பாட்டு. கோயிலாளி ஆத்தா ஆத்தோரமா வாரியா அந்த பாட்டு. விதவிதமாக சோப்பு சீப்பு கண்ணாடி அந்த பாட்டு. குண்டத்தில் கோயில் கட்டி கும்மாளாமல் கும்பிட போகிறேன், சொன்ன விலைக்கு வாங்க வருவேன் அந்த பாட்டு. அப்புறம் நிறைய பாட்டு. காதல் கடிதம், காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு வந்ததா அந்த பாட்டு. காதல் என்ன தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான் அந்த பாட்டு. அழகிய லைலா ஒரு ஸ்டைல் அந்த பாட்டு. அப்புறம் ஐ லவ் யூ சொன்னாலே அந்த பாட்டு. அப்புறம் நாயகனே அந்த பாட்டு. அப்புறம் அசைந்த ஆடுகாட்டுக்கு அழகான பூக்கு காதலா, துளி துளியாய் மலை துளியாய் அந்த பாட்டு. அப்புறம் உன்னை பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் அந்த பாட்டு. கிட்டத்தட்ட அத்தனை பாடல்கள் நிறைய எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஐ லவ் யூ சொன்னால அந்த பாட்டு. வெல்வெட்டா மெல்ல மெல்ல தொட்டுட்டா அந்த பாட்டு. கூடையில் கருவாடு கூந்தலில் பூக்காடு அந்த பாட்டு. நான் ஒரு ராசியிலா ராஜா, என் வாசத்துக்கு இல்லை இதுவரை ரோஜா அந்த பாட்டு. தட்டி பார்த்தேன் கொட்டாங்கச்சி அந்த பாட்டு. அரைச்ச மாவை அரைப்பாமா, துவைச்ச துணியை துவைப்போமா அந்த பாட்டு. ரோசா சின்ன ரோசாப்பூ, ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ அந்த பாட்டு. உருகுதே மருகுதே உன்னை பார்த்ததாலே அந்த பாட்டு. கவிதையை தெரியுமா என் கனவு நீ தானடி அந்த பாட்டு. காதல் ரோஜாவே நீ எங்கே அந்த பாட்டு. சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை அந்த பாட்டு. கண்ணாலனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை அந்த பாட்டு. தைய அந்த பாட்டு. அந்த பாட்டு மலை துளி மண்ணில் தங்கம்மா, அரபிக் கலவரம் அந்த பாட்டு. மயில் நீராக வருதுகிற மெல்ல அந்த பாட்டு.
இந்த மாதிரி இடங்கள்ல வந்து தான் பாட்டு நான் கம்போசிங் பண்ணுவேன். இப்போ வந்து எனக்கு பாட முடியல, உடம்பு முடியாமல் போயிடுச்சு. மன உளைச்சல் எனக்கு பாட்டு பாட முடியலை. இந்த என் பாடலை எடுத்த இறைவனிடம் வரங்கள் கேட்டேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று. என்னத்தை நிறைவேறுமா இந்த பாட்டு. என் பாட்டை எடுத்து பயனடைஞ்சவங்க இளையராஜாவுக்கு அடுத்தபடியாக தேவாவுக்கு அடுத்தபடியாக சிற்பிக்கு அடுத்தபடியாக ஏஆர் ரஹ்மானுக்கு அடுத்தபடியாக எஸ்.ஏ. ராஜ்குமார், யுவன் சங்கர் ராஜா, தினா, ஹரிஷ் ஜெயராஜ், டி இமான், அனிருத் பாட்டு எடுத்திருக்காரு. என்ன ஒரு அழகியடா, கண்ணை விட்டு விளையாடா, அந்த பாட்டு எடுத்திருக்காரு. அத்தனை பேருமே என் பாட்டை எடுத்து பயனடைஞ்சிருக்காங்க. அவங்கள்ட்ட இப்போ நான் ஒரு பாட்டு எடுத்துட்டேன்னு வச்சுக்கிருக்கேன், என் மேலே 10 வழக்கு போடுவாங்க. 10 வழக்கு. எத்தனை பாட்டு பாருங்கள், அவ்வளோ பாட்டு என்கிட்ட எடுத்த பாட்டு. இப்போ நானும் ஒரு மனுஷன்தான். என்னை வந்து கடவுளை வந்து இருக்க பாருங்கள், இந்த பாட்டு அத்தனை பாட்டு பாருங்கள். இன்னமும் ஞாபகப்படுத்தி எழுதுறேன். எத்தனை பாடல் பார்த்தீங்களா? எத்தனை பாடல் பார்த்துக்கிறேங்க, நல்லா பார்த்துக்கிறேங்க. மக்கள் பார்த்துக்கிறேங்க. அவங்கள்ட்ட ஒரு பாட்டை நான் எடுத்துட்டா 10 வழக்கு என் மேலே போடுவாங்க. 10 வழக்கு. நான் என்ன வழக்கு போடுறது? ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருந்தா சரி, எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க. நான் யார்கிட்ட போய் எந்த வழக்கு நான் போட முடியும் சொல்லுங்க பாப்பா. நானும் மனுஷன்தான். என்னால் ஒரு அளவு தான் தாங்க முடியும். நான் வந்து இறைவன் வந்து என்னை வந்து ரோபோவை படைக்கலை, இரும்பால் படைக்கலை. நானும் அவங்கள மாதிரி என் பாட்டை எடுத்தவங்க நான் மாதிரி நானும் ஒரு சதை பிண்டம் தான். என்னை இறைவன் சதை பிண்டத்தால் தான் படைத்தான். என்னை இரும்பால் ரோபோவை படைக்கலை. நீங்கள் மக்கள் பாருங்கள். ஒரு பாட்டை எடுத்தால் 10 வழக்கு போடுறவன் இத்தனை பாட்டை எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பாட்டை எடுத்திருக்காங்க. அசைந்த அடுக்காட்டுக்கு அழகான பூவுக்கும் காதலாம், இங்கே தான் வருவேன். இங்கே வந்தால் எல்லா பாட்டும் பண்ணுவேன். அதே மாதிரி திரும்ப பார்த்து யார் அவன் பரணி எடுத்தான், எல்லாருமே எடுத்திருக்காங்க. இவங்கள நான் எப்படி வழக்கு போட முடியும்? ஒரு ஆளாக சம்மந்தப்பட்டிருக்கான். நான் பாட்டை சொல்லியிருக்கேங்க. அத்தனை பேர் தீராந்திர ஏக்கிற பாட்டு எடுத்திருக்காரு. அவரும் எடுத்திருக்காரு. யாருமே எடுக்காத ஆள் கிடையாது. இவங்க மேலே எங்கே போய் வழக்கு போடுவேன்? அவரும் பண்ணியிருக்காரு, என்கிட்ட எடுத்திருக்காரு. நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? எந்த கடவுள்கிட்ட சொல்லி அது நடக்க போகிறது கிடையாது. இது சம்மந்தமாக முதலமைச்சருக்கு கடிதம் போட்டேன். அவர் எனக்கு பதில் கடிதம் சொல்லலை, பதில் சொல்லலை. யார்கிட்ட போய் சொல்லி என்ன நடக்க போகுது? ஏண்டா இப்போ என்கிட்ட பாட்டை எடுத்து பெரிய ஆள் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு போய் விருது கொடுப்பாங்க, விழா நடத்துவாங்க. ஆனால் நான் பாட்டை இழந்துவிட்டு பிச்சை வாங்குகிற அளவுக்கு சாப்பாடு வழி இல்லாமல் இருக்கேன். இப்போ எனக்கு யாரும் விழா எடுப்பா சொல்லுங்க பாப்பா. மக்கள் சொல்லுங்கள். நான் மக்கள்கிட்ட சொல்கிறேன். எனக்கு வந்து யாரும் விழா எடுப்பா சொல்லுங்க பாப்பா. நான் களவு கொடுத்துவிட்டேன். ஆனால் களவாண்டவனை தான் விழா எடுக்கிறான். நாட்டில் ஆடுறாமல் இருக்கா. அவன் களவாண்டவனை தாங்க விழா எடுக்கிறான். களவு கொடுத்தவனுக்கு விழா எடுக்கலைங்க. அதான் கோலத்தில் நடக்குது. ஆனால் நான் சொல்கிறேன், இது வந்து இப்போ நான் வந்து எல்லாரும் மேலேயும் வழக்கு போட முடியாது. ஒருத்தராக சம்மந்தப்பட்டிருக்கா இல்லை, அத்தனை பேரும் சம்மந்தப்பட்டிருக்கான். சினிமாவில் மியூசிக் டைரக்டர் அத்தனை பேரும் சம்மந்தப்பட்டிருக்கான். இவன் மேலே நான் வழக்கு போடவும் என்னால் முடியாது. வழக்கு போட்டாலும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு தான் எல்லோரும் பேசுவாங்க. அது நாட்டு ஆடுறவனை அவனுக்கு தான் பேசுவாங்க, எனக்கு பேச மாட்டாங்க. எனக்கு மக்கள் வந்து இது வந்து மக்கள் தீர்ப்பு, மையத்தின் தீர்ப்பு. மக்கள் சொல்லுங்கள், நான் என்ன பண்ண முடியும்? மன உளைச்சலில் எனக்கு வந்து பிரஷர் அதிகமாகி இந்த கை வேற பாதிச்சு போச்சு. இதுக்கு மருத்துவ செலவுக்கு எனக்கு வழி இல்லை. நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? மக்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் பார்த்து எனக்கு உதவி செய்யுங்க. அதான் நான் சொல்ல முடியும். இது நாட்டாள முதலமைச்சர்கிட்ட சொன்னால் கண்டுக்கிற மாட்டேங்கிறாரு. யாருமே கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க. இது பாருங்கள், ஒரு பாட்டு 2 பாட்டு கிடையாதுங்க. எல்லாருமே என் பாட்டை எடுத்து பயனடைஞ்சிருக்காங்க. இதை வந்து நல்ல மனசு உள்ள அரசியல் தலைவர்கள் யாராவது
என்னை அழைச்சிக்கிட்டு போய் வாய்ப்பு கொடுங்க. நான் வந்து புரட்சி தலைவரோட வாரிசு, உண்மையான வாரிசு, நான் பொய் சொல்லலை, உண்மையான வாரிசு. எங்கள் தாத்தா இலங்கையில் கடை வச்சுருந்தாங்க. அப்போ எங்கள் அப்பா போய் அங்கே தான் படித்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. இதனால் இலங்கையில் பிறந்தான், இலங்கையில் பிறக்கலை, கிருஷ்ணாஜிப்பட்டினம் புதுக்கோட்டை மாவட்டம் மணக்குடி தாலுக்காவில் தான் பிறந்தார், இங்கே தான் பிறந்தார். ஆனால் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வரலாறு சொல்லுவாங்க, அது கிடையாது உண்மையான வரலாறு. நான் சொல்கிறது தான். அப்படி என் மேலே சந்தேகப்பட்டா என் டிஎன்ஏ எடுத்து செக் பண்ணி பாருங்கள். என் டிஎன்ஏ முதலமைச்சருக்கு சொல்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் புரட்சி தலைவர் வாரிசு தானா இல்லையாங்கிறத டிஎன்ஏ செக் பண்ணி பார்த்தா தெரியும். அந்த ஜீன்ஸை பாருங்கள், என் ஜீன்ஸை பாருங்கள், தெரியும். ஜீன்ஸு படத்தில் உள்ள பாட்டு கூட என் பாட்டு தான். ஜீன்ஸு படத்தில் உள்ள பாட்டு கூட என் பாட்டு தான். அப்புறம் பாய்ஸு பாட்டு நிறைய பாட்டை எடுத்துவிட்டாங்க. இதில் மியூசிக் டைரக்டர் சம்மந்தப்பட்டிருக்காங்க, பாடல் ஆசிரியர் சம்மந்தப்பட்டிருக்காங்க, பாடல் ஆசிரியர் சம்மந்தப்பட்டிருக்காங்க, டைரக்டர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இத்தனை வேறு மேலே நான் வழக்கு போட முடியுமா? யோசனை பண்ணுங்கள். நான் ஒரு மனுஷன் தானே, நானும் மனுஷன் தானே, நானும் மனுஷன் தானையா, நானும் மனுஷன் தானேடா. பாவிக்கலாம், அப்படி பண்ணிடா பாவிக்கலாம். ஏண்டா என் மனசு எவ்வளோடா வேதப்படும், ஏண்டா என் மனசு எவ்வளோ வேதப்படும். நானும் குள்ள மாதிரி மனுஷன் தானேடா. ஏண்டா பாவிங்களா, என் மனசு எவ்வளோ வேதனைப்படும். நீங்களாம் மனுஷையா, ஏண்டா உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா? ஆனால் பாவிங்களா, உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா? இதை பார்த்த மக்கள் எனக்கு, இதை பார்த்த மக்கள் எனக்கு ஆதரவு, நீங்கள் தான் ஆதரவு. வைத்திய செலவு கூட வழி இல்லைங்க, வைத்திய செலவுக்கு அப்போது கூட வழி இல்லை. இத்தனை பாட்டை எடுத்திருக்காங்க. மகாபாவிங்க, 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 மகாபாவிங்க. என்னால் முடியலைங்க, இதுக்கு மேலே மேலே முடியாது. ஏடா பாவிங்களா, ஏடா உங்களுக்கு மனசாட்சி இல்லையாடா? இத்தனை பாட்டையும் என்கிட்ட எடுத்தீங்களாடா? என்னை அழைச்சிட்டு போய் ஒரு பாட்டு பாட வச்சிங்களா, இல்லை ஒரு பாட்டை எழுத வச்சிங்களா? ஆனால் பாவிங்களா, பாவிங்களா. இது மக்கள் பார்த்து தீர்ப்பு சொல்லுங்க, மக்கள் தான் தீர்ப்பு. பாவிங்க என்னை ரொம்ப வேதனைப்படுத்திட்டாங்க. இந்த வேனை யாருமே தாங்க முடியாதுங்க, யாருமே இந்த வேனையை தாங்க முடியுமா? ஒரு பாட்டை விட்டவன் பைத்தியம் முடிச்சு போய் அடைகிறாங்க, ஒரு கதையை விட்டவன் பைத்தியம் முடிச்சு போய் அடைகிறாங்க, எழுத்துடைய வார்த்தையில் நிற்கிறாங்க. இத்தனை பாட்டை விட்டாங்க. ஆனால் ஒன்று இவ்வளவு ஒன்று பாட்டு திருடுனாங்க. அங்கே நான் சொல்ல மாட்டேங்க, என் மனசாட்சி இருக்குது, அவங்களுக்கு மனசாட்சி இருக்குது, என் மனசாட்சி இருக்குது. என் வேதனை அவங்களுக்கு சும்மா விடாதுங்க. நான் அவங்கள போய் தண்டிக்க போகிறது கிடையாது, இல்லை கடவுள்கிட்ட போய் நான் போய் சொல்லி தண்டது கிடையாது. என் மன வேதனை என் பாட்டை திருடின அத்தனை பாவிகளையும் கண்டிப்பாக பாதிக்கு. அதெல்லாம் விட்டு